ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் பிளாக். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் அழகிய மண்டபத்தில் இருக்க ஜாஸ் ஹோம் அப்ளையன்ஸ் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் எப்போவுமே அங்கே தான் போவேன். அங்கே திங்ஸஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம என்ன திங்ஸஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அதுவும் எடுத்து கொடுப்பாங்க. அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது இருக்கும்ல, அதை விட வேறு குவாலிட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. நல்லா நம்மளுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே நம்மளை கவனிப்பாங்க. அவங்களோட கேரிங் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிளேட்ஸ் நான் லிஸ்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன் எப்போ இருந்தாலும். ஏன்னா சம்டைம் நான் மறந்துடுவேன், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கிடுவேன். இதுலேயே வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா நான் எழுதாததும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா திங்ஸஸுமே கிடைக்கும். இது நம்ம கத்தியெல்லாம் போட்டு வைக்கலாம், அதுவும் போட்டு வைக்கலாம், ஸ்பூனும் போட்டு வைக்கலாம். அது நான் பர்ச்சேஸ் பண்ணுற திங்ஸஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன், என்னெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா இடியப்பச்சு நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த அமைக்கி ப்ரெஸ் பண்ணுறதும் கிடைக்கும், நம்ம திருக்கி சுற்றுவோம் அதுவும் கிடைக்கும். நமக்கு கிச்சன் ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலும், பெட்டு, நம்ம பில்லோ, பெட்டு எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் இதில் பிள்ளைங்களோட கிளிப்ஸ், அந்த கம்மல் ஐட்டம் இதெல்லாம் நம்ம போட்டு வைக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கெட் ஐட்டத்தில் மூடி உள்ளதும் இருக்கும், மூடி இல்லாததும் இருக்கும். நமக்கு 5 kg உள்ளதுலேருந்தே நமக்கு இருக்குது. பிள்ளைங்களோட வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு சாப்பிடுவாங்கல்ல இந்த தட்டெல்லாம் முன்னாடி பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இந்த 5 எல்லா விதமாக கூட்டு வச்சு அதில் ட்ரேல சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அங்கே வெளிநாட்டில் வச்சுருக்கேன். இங்கே வந்தோடனே பிள்ளைங்க கேட்டாங்க, அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு காப்பி பாத்திரம். இதுக்கு அந்த மூடியும் உண்டு. அந்த மூடி வச்சுட்டிங்கன்னா டைட்டாக மூடி இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு மூடி வச்சு நம்ம மூடி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, நம்ம ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட இது நம்ம கிஃப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் அம்மா அந்த டேபிளில் கப்பெல்லாம் மூடி வைக்கலாம். அல்லது பக்கத்தில் இருக்க தேங்காய் திருவுறது, அது நம்ம டேபிள் கிச்சன் டாப் இருக்கும்ல, அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதோட அந்த கேப் இருக்கும், அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அது நம்ம கைக்கும் கிழிக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன குண்டு ஐட்டங்கள்ஸ், அப்புறம் அந்த காப்பர் கோட்டட் இருக்கும்ல அந்த மாதிரி பாய் கிடைக்கும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த மாப் போடுற திங்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் செட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டங்களும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவி காய வைப்போம்ல, அந்த ஒரு பெரிய கூடை மாதிரி அதுவும் நமக்கு இருக்குது. இது இந்த காய்கறி போடுற கூடை அதுவும். அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய வாளி எல்லாத்துலேயுமே மூடி உள்ளதும் இருக்கும், மூடி இல்லாததும் இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். அவங்க போனீங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கத்தி வகைகளும் இருக்குது. தேங்காய் திருவுறது, நம்ம உட்காந்து திருவுறது கூட இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம எண்ணெய் தாளிச்சு விடுவோம்ல, அது நான்ஸ்டிக் இது கிடையாது. இந்த காப்பர் கோட்டட் டவுனில் காப்பர் கோட்டோட இருக்குது. இல்லை ஃபுல்லாகவே அந்த ஸ்டீலில் இருக்கும்ல அதுவுமே இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடிக்கல் ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. பட் அந்த ப்ரைஸுக்கு அது குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நம்ம மரத்தில் வாங்கினா கூட சம்டைம் அந்த மரம் ஏதாவது இருந்தால் வச்சோம் உளுத்துரும், இல்லை அந்த கல்லில் உள்ளது கூட கல் வரும் அப்படின்னு யூஸ் பண்ணேன். நாங்கள் ஸ்டீல் கோட்டிங் தான். அதுக்கப்புறமா இது ஃபீடிங் பாட்டில். பிள்ளைக்கு ஃபீடிங் பாட்டில் மீன்ஸ் பிள்ளைங்க தண்ணி குடிக்கலாம், நம்ம ஜூஸ் கொடுக்கலாம், அது ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறமாட்டு. இது ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸ் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு. உள்ளடி இதெல்லாம் மெத்தையும் இருக்கும், நமக்கு பில்லோவும் இருக்கும். நம்ம தேவையான நல்ல பில்லோவில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. பெரிய சைஸாக இருந்துச்சு. சிலவங்க 2 தலையணை எல்லாம் வைப்பாங்களே பெரிய சைஸாட்டு, அதே மாதிரி கூட இது உங்களுக்கு இருந்துச்சு. நானும் 2 தலையணை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பெட் இருந்துச்சு. நம்ம கட்டில் எதுவும் இல்லை, இங்கே நார்மல் தான். அதுக்கப்புறம் இது வெளியே நம்ம துணியெல்லாம் வைப்போம்ல பாக்ஸு, அதுவும் இருந்துச்சு. நம்ம அந்த ஆனியன் எல்லாம் போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன சேரு, அதுக்கப்புறம் நம்ம ஒட்டடை அடிக்கிறது, அப்புறம் இந்த ஸ்டீல்ல எல்லாமே இருக்குது, பிளாஸ்டிக்ல எல்லாமே இருக்குது. நம்ம நிறைய திங்ஸஸ் ஆன்லைனில் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் இதிலே இருக்குது. நம்ம இது நம்ம பார்த்து வாங்கலாம். ஆன்லைனுக்கும் இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆன்லைன் நம்ம பார்க்க முடியுது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. பட் இது நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்குறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு அம்மா அரிசி வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் கேட்டாங்க. சரி, நான் அதுக்கு சேர்த்து மூடியும் வாங்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். இது தாளிக்கிறதுக்கு பேக்கில் காப்பர் கோட்டட் அது இருக்கும்ல, அதுதான் போட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டு நம்ம ஒரு பெரிய தோசை கல்லும் வாங்கினேன். இது சும்மா நான்ஸ்டிக் கடாய் தான். இது நான்ஸ்டிக் கடை. இதில் கரண்டியும் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணதுக்கு அந்த சவரி கொடுப்பாங்களா அதுவும் இருக்குது. பட் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்ல பாட்டம் அடியில் எல்லாம் நல்லா திக்காகவே இருக்குது. நமக்கு ரொம்ப டக்குன்னு எல்லாம் கறி பிடிக்கிறது, டக்குன்னு சூடாகவும் எல்லாம் நல்லா இருக்குது. கிளாஸ் லிட்டு கிடையாது. இதில் நார்மல் ஸ்டீல் தான் அதில் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பக்கெட் வாங்கியிருந்தேன். இது அரிசி போட்டு வைக்கலாம் அப்படின்னு அந்த பக்கெட் வாங்கியிருந்தேன்.
ஏன்னா எப்போவும் நமக்கு போய் வாங்கிட்டு இருக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்ச நாள் போகும் அப்படின்ட்டு. இது வந்து ஆயில் கேன் வந்து இது வந்து அந்த சில்வர் கோட்டடில் இருந்துச்சு, உள்ளாடி அந்த ஸ்டீல் தான். இது வந்து 1/2 லிட்டர் தான் இருக்குது. மெயினாக வந்து 1 லிட்டர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க, கையில் பிடிச்சா வந்து ஸ்லிப் ஆகிடும். இது வந்து 1/2 லிட்டர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இதுவும் வாங்கிட்டு கிச்சனில் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு வந்து சப்பாத்தி கல்லும் கட்டையும் சேர்த்து, பின்ன வீட்டில் வந்து கொஞ்சம் கரண்டி ஐட்டங்கள் எதுவும் இல்லை. இது வந்து நான் கத்தி வைக்கிறதுக்கும் ஸ்பூன் வைக்கிறதுமா வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து தனித்தனியாக வைக்க வேண்டாம், அதனால ஒரு செட்டில் கத்தி வச்சிருவேன், இன்னொன்று வந்து ஸ்பூன் வச்சிருப்பேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து கிச்சன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அது வந்து நான் வந்து கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீடிங் பாட்டில் ஒன்று சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால ஒரு மேலே ஒரு கேப் இருக்கும், அதை வச்சு நம்ம ஏதாவது ஃபுட்டு கூட மூடி வச்சுக்கலாம். இது வந்து சப்பாத்தி கட்டை. இது வந்து நம்ம வெளியே வச்சாலும் வந்து அது கிரிப்பாகி போகாது, அப்படியே ஃபிக்ஸாகவே இருக்கும். அதுக்காக தான் அந்த அடியில் வந்து ஒரு பிளாக் இருக்கும்ல, அது வந்து கரெக்டாக நம்ம டாப்பரில் வைக்கும் போது அது ஒட்டி பிடிக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு 2 பேர் இருக்கனால 2 பேருக்குமே தனித்தனியான, ஒருத்தங்களுக்கு ஸ்கொயரும் ஒருத்தங்களுக்கு சர்க்கிள் டைப்பில் தான் வந்து இந்த பாத்திரம் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு இது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஓகே, நம்ம தான் சின்ன வயசில் யூஸ் பண்ணலையே, பிள்ளைங்களாவது யூஸ் பண்ணட்டும் அப்படி தான் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2 பில்லோ வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து கிரீன் கலர், ஒன்று வந்து எல்லோ கலர். இதுக்கு கவர் வந்து அங்கே இல்லை, நம்ம தான் அது வந்து கவர் போட்டுக்கணும். இது வந்து தேங்காய் திருவுறது, அதுவும் நம்ம உட்காந்து திருவிக்கலாம். அப்புறம் இந்த இடிக்கல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹெவி, ரொம்ப வெயிட்டாகவே இது இருந்துச்சு. நம்ம இடிச்சு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது வந்து கெட்டும் போகாது நமக்கு வந்து, அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து காப்பி பாத்திரம். இது வந்து காப்பர் கிடையாது, கீழே சும்மா ஸ்டீல். வந்து இந்த மூடி வந்து ரொம்ப நல்லா டைட்டாகவே இருந்துச்சு. நம்ம டீ போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம், வேற பாத்திரம் எடுத்து மூடணும் அப்படி இல்லை. இது மூடெல்லாம் சூடு நல்லாவே நிற்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு. தோசைக்கல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு, சைடு எல்லாமே நல்லா திக்காக இருந்துச்சு. தோசை வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்டீல் கரண்டி வச்சுருப்போம், ஆனால் இதில் அந்த மரத்தில் இருக்க கரண்டி வச்சு எடுத்தாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய இருக்கு. என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு தேவை. நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் இருக்கும். இன்னொரு ஷாப்பிங் ஹாலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.